வணக்கம் விஜய் அங்கிள். இந்த வீடியோ யாருக்குன்னா மார்க்கெட் போன நடிகர் விஜய் அவர்களுக்கு தான். விஜய் அங்கிள், நீங்கள் எங்களை என்ன வேணாலும் செய்யுங்க விஜய் அங்கிள். சமூக வலைதளங்களில் நீங்கள் எங்களை அணில் குஞ்சுகளை வச்சு என்ன கொடுமைக்கு வேணாலும் ஆளாக்குங்க. எவ்வளோ கொடுமைகளை கொடுத்தாலும் நாங்கள் தாங்கிக்கிறோம். ஆனால் தயவு செஞ்சு தற்கொலைகளை மட்டும் கொஞ்சம் காப்பாற்றுங்க விஜய் அங்கிள். நீங்கள் எங்களை விஷவாயு தாக்கணும்னு சொல்லுங்கள். ஆளை விட்டு அடித்தோம், அருவாள் எடுத்துகிட்டு வெட்டினோம், கூட்டத்தில் பூந்து கழுத்தை அடித்து கொன்னோம், என்ன வேணாலும் சொல்லுங்கள் விஜய் அங்கிள். ஆனால் அந்த தற்கொலைகளை மட்டும் எப்படியாவது காப்பாற்றுங்க விஜய் அங்கிள். தயவு செஞ்சு உங்களோட சொந்த செலவில் அவங்கள எல்லாத்தையும் ஐக்யூ டெஸ்ட் எடுங்க விஜய் அங்கிள். அவங்களாம் மனிதர்களாக வாழ தகுதி உள்ளவர்கள் தானா அப்படிங்கிறத உங்கள் சொந்த செலவில் தயவு செஞ்சு நீங்கள் அந்த பரிசோதனையை உங்கள் சொந்த செலவில் எடுங்க விஜய் அங்கிள். அவங்கள கவுன்சிலிங் கூப்பிட்டு போய் நல்ல முறையில் அவங்கள வாழ்கிறதுக்கு தகுதியுள்ளவர்களாக நீங்கள் மாற்றி கொடுங்க விஜய் அங்கிள். எங்களை நீங்கள் என்ன வேணாலும் அடிங்க. சமூக வலைதளத்தில் திமுகவை அடிங்க, விசிகாவை அடிங்க, மதிமுகவை அடிங்க, சிபிஐ அடிங்க, சிபிஎம் அடிங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி அடிங்க, திராவிடர் கழகத்தை கூட அடிங்க. நாங்கள் எல்லாம் தாங்கிக்கிறோம் விஜய் அங்கிள். ஆனால் தற்கொலைகளை மட்டும் தயவு செஞ்சு கொள்ளாதீங்க விஜய் அங்கிள். நீங்கள் பேசின வீடியோவை கேட்டு ரொம்ப மனம் வருந்தேன் விஜய் அங்கிள். தயவு செஞ்சு இனிமேல் தற்கொலைகளை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க விஜய் அங்கிள். தற்கொலைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கோ இல்லையோ எங்களுக்கு இருக்குது விஜய் அங்கிள். அதனால தான் ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் நின்னோம் விஜய் அங்கிள். நீங்கள் ஒருத்தவங்க கூட வரலனாலும் நாங்கள் நின்று காப்பாற்றணும் விஜய் அங்கிள். நாங்கள் அழுததை, எங்கள் அமைச்சர்கள் போனதை எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு நாடகமாக தெரியலாம் விஜய் அங்கிள். ஆனால் போன உயிர்கள் தானே விஜய் அங்கிள். தயவு செஞ்சு இனிமேலாவது தற்கொலைகளை காப்பாற்றுங்க விஜய் அங்கிள். நன்றிங்க விஜய் அங்கிள்.